மேடம் இது சாத்தாங்குளம் இசி போல தான் நடந்துருக்கு. கண்டிப்பா இதுல மேடம் ரிமைண்ட் கூட்டிட்டு போகும்போது அவரு மேஜிஸ்ட்ரேட்ல உட்கார முடியல, நிக்க முடியல அவரால். அப்படி கிடையாது, ஒரு ஹேண்டிகேப் மேடம். எங்க அப்பா ஸ்ட்ரோக் வந்து பெட் ரெஸ்ட்ல இருக்காரு. அம்மா இவா நாங்க ஹேண்டிகேப் தான். யார் வேலைக்கு போனோம் தான் அந்த பெட்டி கடையை வச்சுதான் எங்களுக்கு அந்த வருமானமே. முதல்ல 2 வாட்டி வாங்க பண்ணும்போது வித்து அதோட விட்டுட்டான். வேண்டாம், டிவிக்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் நமக்கு இது வேண்டான்னு விட்டுட்டான். அவனுக்கு அந்த பழக்கம் இருக்கனால அவன் சொந்த யூஸுக்காக வேண்டி 4 பாக்கெட் வச்சிருந்தான். அதை வந்து வியாழக்கிழமை எடுத்துட்டு வா அரசு நான் கூட்டிட்டு போறேன், கையெழுத்து போட்டுட்டு விட்டா போதும்னு சொன்னாங்க. வியாழக்கிழமை காலையில வந்து கூப்பிட்டாங்க, இவனும் அவங்க ஒய்ஃபுமா போனாங்க. கையெழுத்து போட்டுட்டு ஆதார் கார்டை காமிச்சு கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ரைட்டர் இவளுக்கு போன் அடிச்சு செல்போன் வாங்கி வச்சிருந்தது அப்பா வந்து வாங்கிட்டு போனாங்க. நம்மள போனவும் வரல மேடம், எங்களுக்கு எந்த தகவலும் தரல. அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படி சொல்லி நாங்க ஒரு வக்கீல பார்த்துட்டு சாயந்தரமே 5 மணிக்கு என் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வந்துருப்பேன். இன்னைக்கு நாங்க பள்ளி கொடுத்துருக்க மாட்டேன். அவன் பிளான் பண்ணி 7 மணிக்கு என் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வந்து ஆட்டோல கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சு துணி மாத்த வச்சு இது நான் இன்னைக்கு அரெஸ்ட் ஆயிருக்கேன், எனக்கு வக்கீல வச்சு பாருங்கன்னு சொன்னாங்க. அப்பவும் 2 வக்கீலோட எங்க வக்கீலோட எங்க மாமா எல்லாம் சேர்ந்து ஆசாரிபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்கன்னு அங்க போனாங்க. அக்கா வந்துருவேன், சனி ஞாயிறு லீவு, திங்கக்கிழமை கண்டிப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போயிருவேன், நீ தைரியமா இருன்னு சொன்னேன். திங்கக்கிழமை போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஏட்டு வந்தா வீட்டுக்கு ஒரு சிறைத்துறையில அவங்க வந்து பர்சனல் பிலாங்கிங்ஸ் எல்லாம் எப்போ ரிமைண்ட் பண்ணும்போது தான் எடுக்கும். இவங்க வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு அருணகொடியும் அவங்க கடுக்கணுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு நாள் சாட்டர்டே வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மண்டே இறக்குற முன்னாடி மத்தியானம் வந்து ஒரு நாள் அது போலீஸ் இல்ல சிறைத்துறையில வந்து கொடுக்குறாங்க. போலீஸ் ஞாயிற்றுக்கிழமை வந்து கம்மல் கடுக்கத்தை கொடுத்துக்கிட்டு நல்லா இருக்கானான்னு கேட்டோம். நல்லா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க திங்கக்கிழமை மூவ் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. காலையில 6:30 எங்களுக்கு வருது உடம்பு முடியலன்னு வர கேப்ல வந்து சொல்றாங்க நீங்க வந்து ஆசாரிபுரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். அப்ப நாங்க துணியெல்லாம் எடுத்து சாப்பாடு பிடிச்சட்டாலையோ பிள்ளைக்கு என்னமோ தெரியல. நாங்க வந்து மேடம் வர 6:30க்கு போன் பண்ணி ஆசாரிபுரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட், 7:30க்கு கரெக்டா போன் பண்ணி டெத். ஆம்பளைல் இருக்கா உங்க வீட்டுல யாராவது இல்ல? எங்க வீட்டுல எந்த ஆம்பளையும் இல்ல சார். என்ன ஆம்பளைய கூட்டுருவாங்க இறந்து போயிட்டாங்க. நாங்க இங்க 8:30க்கு டாக்டர் சைடு அந்த சைடு போனா ஒரு நர்ஸ் சொல்லாங்க, ஐயோ அது வந்து ரொம்ப நேரம் அனாதையா இருந்தாலும் யாரும் இல்லன்னு சொல்லி அனாதைன்னு சொல்லி எழுதி கொடுத்து மாச்சேரி கொண்டு போயிட்டாங்க. வந்த பாடி பார்க்க விடல, ஒரு 3 இயர்ஸ் அங்க பாடி சாவி சண்டை போட்டு ஸ்ட்ரைக் பண்ணி தான் நான் என் தம்பியை பார்த்தேன். வந்த புறமே முகத்தை மட்டும் தான் பார்க்க விட்டாங்க தவிர உள்ள என்ன காய எதுவுமே பார்க்க விடல. அதுக்கப்புறமா அந்த இன்கொஸ்ட் எடுக்கும் போது மேஜிஸ்ட்ரேட் வந்த பிறகு தான் பார்க்க விட்டாங்க. என்ன சார் மேடம் மேலாம் பண்ணி பண்ணி வலது கை ஊனம், இந்த கை இவ்வளவு தூரத்துக்கு வீங்கி போய் இருக்கு. ரத்தம் இங்க கீழே ரத்தம் போட்டு ரத்தம் கட்டி போய் இருக்கு. அப்படியே என் பிள்ளை அப்படி உடல நல்ல அவன் நல்ல வெள்ள உடம்பு இருப்பான், அப்படியே இருக்கு. இங்க ஒரு போலீஸ் என் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கான், சைடு சரிஞ்சு படுத்தா அப்படி அப்படி வீங்கி போய் இருக்குமா. என் பச்சை பிள்ளைகிட்ட எறும்பு கடிச்சா அது கீர்ன மாதிரி அப்படி ஆயிருமா. மேடம் இது சாத்தாங்குளம் இசி போல தான் நடந்துருக்கு. கண்டிப்பா இதுல வேற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவளுக்கு ஒரு வேலை மேடம். யாருக்கு நடந்தாலும் மேடம் 2 நாளைக்கு முதல்ல கொண்டு மேடம் பவர் வந்து போலீஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. பவர் கஞ்சா அடிக்கிறதெல்லாம் வெளியில நல்லா சுத்துறான். இதுக்கா வந்து எப்படி உயிரை விடணும்? ஆப்வியஸ் இந்த பிரச்சனை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஜெனியூனாக விசாரணை நடக்கும். கலெக்டருமே எங்கிட்ட சொல்லி விட்டுருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ரெக்கமெண்ட் இல்லை மேடம், உறுதி அளிக்கணும். உறுதி அளிச்சு எங்களுக்கு அத்தாரிட்டி வேணும் மேடம். கையில் இருந்தால் உங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. உங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. எங்களுக்கு பேப்பர் மூலியமா அத்தாரிட்டி வேணும்.
பக்கத்துல எஸ்ஏ ஒரு சார் இருக்காரு. அவரு ஒரு நாள் வந்து என் தம்பிட்ட மாசம் 25,000 இந்த வாரம் 10 பாக்கெட் கோல்டு ஃபில்டர் சிஸ்டரும் கேட்டது. என் தம்பி எனக்கு போன் பண்ணி சொன்னான். அப்ப நீ இப்ப குடுத்தியாப்பான்னு. இல்லக்கா நான் வியாபாரம் பண்ணல. அப்ப நீ அவன் சொல்ல வேண்டியதானே, வியாபாரம் இல்ல நான் ஏன் தரணும், நான் தான் விட்டுட்டோம்லான்னு. அதே மாதிரிதான் சொல்லியிருக்கான். நீ தரணும் அவனை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. சார் நான் விற்கிற வியாபாரம் இல்ல, நான் தர முடியாது அவன் பல தடவை சொல்லிட்டான். எனக்கு என்னமோ இவன் சொல்லிதான் என் பிள்ளைய பொண்ணு கம்ப்ளைண்ட் நான் ஆல்ரெடி மேஜிஸ்ட்ரேட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதிட்டேன். எனக்கு சொந்த ஒரு வத்திராப்பு கலெக்டருக்கு என்னோட மருமகன் அவர்கிட்ட வத்திராப்பு வந்திருக்காங்க. திக்குத்தெல்லாம் உங்க வீட்டு பக்கத்துல இருந்து சுந்தரவங்க எங்க அக்கா மாவன் இவங்க சொந்த ஊர்லாம் வத்திராப்பு இருக்கிறது. நாங்கள் சிகிச்சைலாம் பண்ண அங்கே இருந்து நாங்கள் வந்து பொண்ணு கொடுத்தோம். எங்களுக்கு கலெக்டரை பார்க்க ஒரு அனுமதி கொடுங்க. இல்லை கலெக்டர் நம்ம வேணும் சொல்லுங்க. கூட்டிட்டு போகும்போது அவரு மேஜிஸ்ட்ரேட்ல உட்கார முடியல, நிக்க முடியல. அவர் நிக்க முடியாம JM3 வந்து அவர் வீட்டுக்கிட்டு போகும்போது கூட உட்கார சொன்னாரு. ஏன் இப்படி தள்ளாடுறாரு, உட்காரட்டுமே. அப்பவே ஒரு ஸ்டேஷன்ல ஒரு வேண்டிய மேட்டர் தான் இவங்க புட்ட பண்ணி இவ்வளவு பெரிய மேட்டரா செஷன் கேஸ் ஆகி 123 BNS என் பிள்ளைய பாத்துட்டு வெளியே வர வேண்டிய வேணும். நாங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் வேண்டி உங்களை உள்ள எடுத்து போட்டுட்டு ஒவ்வொரு டைம் ரவுண்ட்ஸ் வரும். காவல்துறை யார் மேடம் இவ்வளவு இந்த அதிகாரம் கொடுக்குறாங்க சொல்லி அவங்க சொல்றாங்க. யார் இவ்வளவு அதிகாரம் கொடுக்குறாங்க? ஆமா அதிகாரம் உட்கார விடாது. கேஸ் வந்து 20 கிலோக்கு மேல போட்டுருக்காங்க. 10 வருஷம் தண்டனை கிட்ட உள்ள கேஸ் போட்டுருக்காங்க. முழுக்க இது வேணுமே பர்சனல் வெஞ்சன்ஸ்ல பண்ணதா மேடம். வக்கீல் உள்ள பண்ண வெளியில போக சொல்றாங்க. அவருக்கு எதுவும் இல்ல. ஜெயிலுக்குள்ள போன அப்புறம் தான் இது நடந்திருக்கு. அம்மா யாரெல்லாம் என்ன செய்யலாம் தெரியாதம்மா. இதை பொறுத்த அவர் எத்தனை ஆயிரம் ரூபாய் வேணும். அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். அதை பொறுத்து நாங்க எதுவுமே வாங்குவோம். என்னக்கா என் பிள்ளைய கொண்டாரு என்ன கொட்டம் செய்து என் பிள்ளைய கொண்டானே எனக்கு ஆறும் இல்லை. அடுத்த கட்டம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடுத்த கட்டம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. அவங்க தண்டை அடிச்சு கொண்டு வேண்டாம் மேடம். அது அவங்களுக்கு இதுக்கு நான் ஒரு விஷயம் தப்பு சொல்றீங்க. இன்னைக்கு அவருக்கு நடக்க மாவட்ட ஆட்சியர் வரல, மாவட்ட ஆட்சியர் வரல. அதான் எங்களுடைய கேள்வி. ஒரு நிமிஷம் அவங்க தானே ஒரு முக்கிய புள்ளி அரசியல்வாதி இருந்தா வராம இருப்பாரா? அப்படிதான் இல்லாதவங்க ஒரு நியாயம். அது அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்கா இருந்தா நானே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்கா இல்ல. இருந்தாலும் நீங்க ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி எழுதி கொடுக்கீங்களா? யாரை காப்பாத்துறேன்னு நீங்க பண்றீங்க? சார் யார என்ன மேடம் பேசுறீங்க நீங்க? செத்து போனது ஒரு உயிர். 35 வயசு பையன் சார். ஒரு 3 சார் என்ன சார் ஒரு கிரிமினல் சார் அவன் மேல இது வர கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்கா?